இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 22 சைஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வென்டிலேஷன் 3 ஜன்னல் வச்சு நம்ம ஹால் ஸ்கொயராக பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்னதான் ஹாலு பெட்ரூமில் நம்ம என்னதான் வசதி பண்ணி கொடுத்தாலும் அவங்களோட அரண்மனை இங்கே தான். அதனால கிச்சனுக்கு வந்து ஒரு 2-3 பேர் சமைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதோட டோர் வந்து நம்ம மைக்கா டோர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கில். கரண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் ஜன்னல் திறந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காற்று வரும். நீங்கள் ஃபேன் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, கரண்ட் பில் மிச்சப்படுத்தலாம். சென்னையில ஈஸ்ட் தாம்பரம் ஏரியாவில் ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல தனி வீடு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிற 2 தனி வீடுகளை தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். அடுத்ததாக இந்த வீடுகளின் ஹோம் டூருக்காக இணைகிறார் ஸ்ரீ ஐஸ்வர்யம் ட்ரீம் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தோட மேனேஜர் திரு சங்கர் அவர்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், ஐம் சங்கர். நம்ம வந்து எங்கே சைட் அமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்தில் சேலையூரில் டோட்டலாக 2 இண்டிவிஜுவல் வீடு கட்டியிருக்கோம். ஒன்று வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில், இன்னொன்று நார்த் ஃபேஸிங்கில். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1088 நம்ம பண்ணியிருக்கோம். நார்த் ஃபேஸிங்கிறது வந்து 1084 பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 BHK மாடல் ஹவுஸில் இருக்கும். 4 BHK வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 27.6 வரும். லென்த் வந்து 55 பாயிண்ட் வரும். ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்து 1084 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் இருக்கோம். கார் பார்க்கிங் ஆக்சுவலாக 12 ஃபீட் கார் பார்க்கிங். இது ஆக்சுவலாக 12 ஃபீட். இப்போ இங்கே சம்பு கொடுத்துருவோம், அங்கே வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிரில் கிரில் வந்து எம்சியில் இது பண்ணியிருக்காங்க. இது திறந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டீ குட் வுட்டு. இது ஆக்சுவலாக டீ குட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம வுட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது மெயின் டோர் டீ குட்டு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது நம்ம ஹாலு. டோட்டலாக ஹால் பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஸ்கொயராக நம்ம பண்ணியிருக்கோம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 22 சைஸில் ஃபுல்லாக உங்களுக்கு வென்டிலேஷன் 3 ஜன்னல் வச்சு நம்ம ஹால் ஸ்கொயராக பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க நம்ம கிச்சன் பார்த்துருவோம். கிச்சனில் உங்களுக்கு இந்த வென்டிலேஷன் திறக்கிற மாதிரி இங்கே ஒரு கதவு, இங்கே ஒரு ஜன்னல் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10 சைஸு. மினிமம் நம்ம வீட்டில் இருக்க குயின் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சன் தான். கிச்சனில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தில் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தான் ஹாலு பெட்ரூமில் நம்ம என்ன தான் வசதி பண்ணி கொடுத்தாலும் அவங்களோட அரண்மனை இங்கே தான். அதனால் கிச்சனுக்கு வந்து ஒரு 2-3 பேர் சமைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே வாங்க நம்ம பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 10. இது லாஃப்ட் எல்லாமே போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வென்டிலேஷன் மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட டோர் வந்து நம்ம மைக்கா டோர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கில். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம காமன் பாத்ரூம் பார்த்துருவோம். காமன் பாத்ரூம் வந்து 8க்கு 4 சைஸில். இதே உங்களுக்கு மினி பெட்ரூம் மாதிரி இருக்கும். இது வந்து காமன் பாத்ரூம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம இங்கே இந்த ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் யூபிஎஸ் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாஷிங் மிஷின் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா இது வந்து கிரைண்ட் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம 1 BHK பார்த்துருக்கோம். மேலே 3 BHK. வாங்க மேலே வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். கீழே ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று 0.5 பெட்ரூம், இன்னொன்று பெரிய பெட்ரூம். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே விடலாம் வாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12க்கு 14 சைஸு. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு வென்டிலேஷன் மாதிரி 2 ஜன்னல் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கொடுத்து செட்பேக் ஏரியா. அது இல்லாமல் இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பாத்ரூம். இதே உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். 8க்கு 14 சைஸ், 8க்கு 9 சைஸ் இது ஆக்சுவலாக. இதே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இதே உங்களுக்கு ஸ்டடி ரூம் மாதிரி வந்துடும், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு 0.5 பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக 0.5 பெட்ரூம். இது ஸ்டடி ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு ஜன்னல் நம்ம கொடுத்துருக்கோம், வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயே பாருங்கள் ஓப்பன் இதுதான். ஃபுல்லாக உங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு வென்டிலேஷன் வர மாதிரி தான். பசங்களுக்கு படிக்கிறதோ இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் இது பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும். இந்த டோர் பார்த்தீங்கன்னா இதுவும் மைக்கா ஃபஸ்ட்டு கிளாஸ். எல்லாமே டீ குட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா இது மைக்கால ஃபஸ்ட் கிளாஸ். இது ஒரு டோரு. நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம். இது வந்து 11க்கு 10 சைஸு. இதுவும் வென்டிலேஷனோட இங்கே பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக ஓப்பனாக பார்க்கலாம். இது ஒரு ஜன்னல், அங்கே ஒரு வென்டிலேஷன் ஜன்னல். உங்களுக்கு எல்லாமே ஓப்பனாக இருக்குது. எந்த உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் ஜன்னல் திறந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காற்று வரும். நீங்கள் ஃபேன் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, கரண்ட் பில் மிச்சப்படுத்தலாம். லாஃப்ட் ஷெல்ஃபு, இதுக்குள்ளேயே ஒரு பால்கனி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பால்கனி. இது வந்து 9க்கு 11 சைஸில் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிசைன்லாம் வச்சு வார்ம் லைட்லாம் நமக்கு இது பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு.
இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஓவரால் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலையூருக்கு தெரியும் இல்லையா, பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து இங்கே 10 மினிட்ஸ் தான். அது இல்லாமல் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு இங்கேருந்து 15 மினிட்ஸு. இப்போ நம்ம இருக்க ஏரியா வந்து வெங்கம்பாக்கம் டு பொன்மார் ரோட்டில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. நியர்பை ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜியான் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்படி அதுக்கு அடுத்தது நம்ம சைட்லேருந்து 300 மீட்டர்ஸில் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. சேம் அதே இல்லாமல் வண்டல் டு கேளம்பாக்கம் ரோட்டில் உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்குது, விஐடி காலேஜ் இருக்குது அண்ட் தாகூர் காலேஜ் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கேருந்து 2 மினிட்ஸில் கேளம்பாக்கம் ஜங்ஷன் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நாம வீடியோல பார்த்த 4 BHK தனி வீட்டோட பிரைஸ் 1,25,00,000 ரூபாய். நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீட்டை நீங்க வாங்க ஆசைப்பட்டா வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.